அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமான டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல். ஸோ எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது, சொல்கிறது எல்லாமே செய்தி மட்டும்தான். இந்த செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது, இருந்திருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டாட்டஸில் உங்கள் 5 ஸ்டாட்டஸில் நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணி கலந்து ஆலோசித்து உங்கள் முடிவுங்க. நான் ஒரு செபி ஸ்டாட்டஸ்லாம் இல்லைங்க, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை ஒரு நண்பரை சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இது முழுக்க முழுக்க செய்தி பயிர் தான். நம்ம சேனலில் வந்து டெய்லி நியூஸ் போடக்கூடிய ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர் மாதிரி தான். ஸோ டெய்லி ஒரு வீடியோ போட்டுருவோம். நேற்று கூட வீடியோ லேட் ஆகிட்டு ஏன்னா கரண்ட் இல்லாதனால. ஸோ அதனால் இன்றைக்கி வேலையிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட நான் போடுறதுக்கு முன்னாடி கரண்ட் இருக்குமா என்னன்னு தெரில, பட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நம்ம சேனல் முழுக்க முழுக்க செய்தி சேனல் தான். ஸோ நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை வழக்கமாக டிஸ்க்ளைமர் முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி நம்ம நியூஸில் முக்கியமாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா டாடா மோட்டரோட ரிசல்ட்டும் வந்திருக்கு. அவங்க மெர்ஜரை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. பெரிய டீட்டெயிலாம் இல்லைங்க, சின்ன டீட்டெயில் தான். அடுத்து டிவெண்ட் ஷேரு, ஸ்பிட் அண்ட் போனஸ் ஷேர், ஆர்டர் ரிசீவ்டு பை லிஸ்டட் கம்பெனிஸ், அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங். இந்த வருஷப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கணும், அந்த மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ லிமிடெட். 234 ரூபா கரண்ட் பேஜ். எங்கேயோ இருந்த ஸ்டாக்கு இப்போ எங்கேயோ போயிட்டு, காரணம் என்னென்னா நல்லா ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 253 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த ஜூன் மாதத்தில் மட்டும். ஸோ இது பார்த்திங்கன்னா போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு உயர்வு. அது லிஸ்ட்லேயே போட முடியாது, 1000 மடங்குக்கு 1000% மேலே உயர்வு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 2 கோடி ப்ராஃபிட்டு, இப்போ 253 கோடி ப்ராஃபிட்டு. இதே குவார்ட்டரில் 44% வந்திருக்கு. ஸோ குவார்ட்டர் இயர் ஆன் இயர் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை நம்ம ஜொமேட்டோ லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 1000 கோடி 2000 கோடி 1500 கோடிலாம் லாஸ் பண்ண கம்பெனி இப்போ ப்ராஃபிட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். ஷேர் ஹோல்டருக்கு நல்லா ப்ராஃபிட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேல்ஸும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அதான் முக்கியமானது. ஏன்னா ஆர்டர் பண்ணுறவங்க நிறைய ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதேமாரி வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீலாம் இல்லாமல் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபீன்னு ஒரு 2 ரூபா வாங்கினாங்க, இப்போ 3 ரூபா ஆச்சு, திரும்ப இப்போ 6 ரூபா மாற்றிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆர்டர் வரும், ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராஃபிட் வந்து பல மடங்கு உயர்றதுக்கு வாய்ப்பு தான் இருக்க மாதிரி தெரியுது. பட் மக்கள் இதே தொடர்ந்து பயன்படுத்தினாங்கன்னா, ஸோ பயன்படுத்துவாங்களா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதுதான் ஃப்ரீயாக கொடுத்து பழக்கத்தை ஏற்படுத்திட்டு திரும்ப ரேட்டை கூட்டுற பழக்கம். ஸோ நிறைய கம்பெனி இந்த பாலிசி தான் இருக்காங்க. இதுதான் புது மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி, அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஆரம்பத்தில் ஃப்ரீயாக கொடுக்குறது, அதுக்கப்புறம் ரேட்டை கூட்டுறது. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்டாக்கு இப்போ ப்ராஃபிட்டுக்கு திரும்பிட்டாங்க. ப்ராஃபிட்டும் வர கூட்டிகிட்டே போகுது. ஸோ நெக்ஸ்ட் குவார்ட்டரும் இதே மாதிரி ப்ராஃபிட் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு நிலைக்கு போகக்கூடிய ஸ்டாக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரின்ஸ் பைப் அண்ட் ஃபிட்டிங்ஸ் லிமிடெட் 649 ரூபா கரண்ட் பேஸு. ஸோ இதுக்காக நான் இந்த ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க. ஃபண்டமெண்டலாக இது ஃபுல்லாக வீக்காக தான் இருக்குது. இவங்க பண்ண லாஸுக்கெலாம் இன்னும் ரெக்கவரி பண்ணதுக்கு பல வருஷங்கள் ஆகலாம். ஸோ நான் ஒரு கருத்தை தான் சொல்கிறேன். மார்க்கெட்டு கரண்ட் ட்ரெண்டு எப்படி இருக்குங்கிறது சொல்கிறேன், மற்றபடி நான் ரெக்கமெண்ட்லாம் பண்ணல. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் பைப் அண்ட் ஃபிட்டிங்ஸ் லிமிடெட் 649 ரூபா கரண்ட் பேஸு. 25 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரான் இயரில் 26% வந்திருக்கு. ஸோ ஈரான் இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட் தான். பட் குவார்ட்டரில் 55% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ குவார்ட்டர் மட்டும் ரொம்ப டவுனாக இருக்குது. பட் ஈரான் இயர் சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 4088, 314 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரான் இயரில் 41%, குவார்ட்டரில் 11%. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான சூப்பரான ரிசல்ட் தான் இவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா பேராமீட்டர்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ரிசல்ட்டு. வெல்ஸ்மன் என்டர்பிரைசஸ் லிமிடெட் 570 ரூபா கரண்ட் பேஸு, 110 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரான் இயரில் 18%, குவார்ட்டரில் 40%. ஸோ ஈரான் இயரில் சூப்பரான ரிசல்ட்டு, குவார்ட்டர்லேயும் சூப்பரான ரிசல்ட்டு. ஓவரால் நல்ல சூப்பரான ரிசல்ட்டை தான் வெல்ஸ்மன் என்டர்பிரைசஸும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டீட்டெயில் பார்க்கணுன்னா நிதானமாக பார்த்துக்கோங்க. நான் ப்ராஃபிட்டை மட்டும் சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடுவேன். அடுத்து சன் ஃபார்மசிட்டிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 1716 ரூபா கரண்ட் பேஸு, 2861 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரான் இயரில் 43% வந்திருக்கு. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கம் உயர்ந்திருக்கு. அதனால தான் நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சேல்ஸ் இப்படியெல்லாம் கொஞ்சமாக தான் உயர்ந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் உயர்ந்தது காரணம் அதர் இன்கம். ஸோ ஈரான் இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு, குவார்ட்டரில் ஒரு டீசெண்டான ரிசல்ட்டு. ஸோ நல்ல ரிசல்ட் தான் இவங்களும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 565, 165 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த காலாண்டில் இது ஈரான் இயரில் 28%, குவார்ட்டரில் 26% வந்திருக்கு. ஸோ எல்லா பேராமீட்டர்லையும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் கல்யாண் ஜுவல்லர்ஸும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டாபர் இந்தியா லிமிடெட் 642 ரூபா கரண்ட் பேஸு, 494 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரான் இயரில் 8% வந்திருக்கு. ஸோ ஈரான் இயரில் ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட்டு. பட் குவார்ட்டரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு, கிட்டத்தட்ட 45% உயர்ந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. ஸோ ரெண்டுலேயுமே நல்ல உயர்வாக கொடுத்துருக்காங்க. இவங்களும் நல்ல ரிசல்ட் மாதிரி தான் தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்எல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 1896, 4 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரான் இயரில் 108% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. குவார்ட்டரில் 140% வந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கமில் ஒரு பெரிய அமௌண்ட் வந்த காரணத்தால தான் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு உயர்வாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கோடி என்னமோ அதர் இன்கமில் வந்திருக்கு. ஸோ இதனால தான் நல்ல ஒரு ரிசல்ட்டு ஈரான் இயர் குவார்ட்டர் ரெண்டுலேயுமே போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜேஎஸ்எல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்.
அடுத்து இமாமி லிமிடெட் 824 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 151 கோடி ப்ராஃபிட்டு, இயர் இயரில் 10%. ஸோ இயர் இயரில் ஓகே டீசெண்டான ரிசல்ட்டு. குவார்ட்டர் ஓகேவான ரிசல்ட்டு, ஒரு 3% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுலேயுமே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஓகேவான ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க நம்ம இமாமி லிமிடெட். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 6283 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 131 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர் இயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயரில் டவுன் ஆயிருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 148 கோடி, கிட்டத்தட்ட 17 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில் போன வருஷத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. குவார்ட்டர் நல்ல ரிசல்ட்டு. குவார்ட்டர் 116% வாங்கியிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஏன்னா போன குவார்ட்டரில் 60 கோடி, இப்போ அப்படியே 2 மடங்காக வாங்கியிருக்கு. ஸோ குவார்ட்டர் சூப்பரான ரிசல்ட்டு. இயரில் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. ஐடிசி லிமிடெட் 494 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 4917 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயரில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா போன குவார்ட்டரில் இதே மாதிரி தான் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி 15 கோடி தான் வித்தியாசம். ஸோ அதே தான் ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க 7%. குவார்ட்டர்லையும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஒரு 2% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் ஒரு 2% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. எந்த ஒரு பெரிய முன்னேற்றம் இந்த மாதிரி தெரியல, கொஞ்சமாக டவுன் ஆயிருக்கு குவார்ட்டரில். அடுத்து டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் 1144 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 2090 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலண்டில். இது இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட்டு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 64 கோடி லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட்லேருந்து இப்போ நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட்டு. ஸோ இது சேல்ஸும் 6% உயர்ந்திருக்கு இயரில். இதே நம்ம குவார்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 17% வந்திருக்கு, இபிட்டாவும் 21% வந்திருக்கு. பட் ப்ராஃபிட் மட்டும் ஒரு 3% கூடி இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன, அதர் இன்கமில் ஒரு பெரிய அமௌண்ட் தான். ஸோ இந்த குவார்ட்டரில் அதர் இன்கமாக மட்டுமே 1951 கோடி அதர் இன்கமில் வந்திருக்கு. ஸோ இதனால தான் கம்பெனி நல்ல ஒரு பெரிய ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ண மாதிரி தெரியுது நம்மளுக்கு. இந்த அதர் இன்கம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்சிடி கம்பெனி கிடைச்ச டிவிடெண்ட் தான். ஸோ இவங்களோட நிறைய சப்சிடி இருக்கும்ல, அந்த சப்சிடிக்கெலாம் கிடைச்ச டிவிடெண்ட் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சப்சிடி கம்பெனிஸ். அந்த டிவிடெண்ட் தான் 1800 கோடி என்னமோ வந்திருக்கு. ஸோ அதனால தான் ஒரு பெரிய ரிசல்ட்டாக இருக்குது இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டு. மற்றபடி நார்மலாக தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி அவங்க டிமர்ஜரை பற்றி சொல்லியிருக்காங்க, அது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். டாடா மோட்டார்ஸ் லிமிட்டடாக இருக்குது இப்போது, அது டிஎம்எல்னு சுருக்கமாக சொல்லலாம். டாடா மோட்டார்ஸ் லிமிட்டடை இந்த டிஎம்எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளாகவும் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளாகவும் ரெண்டாக பிரிக்க போகிறதா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அந்த ரேஷன் பார்த்தீங்கன்னா 1:1 தான். இதில் நம்ம ஒரு ஷேர் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு அந்த புதுசாக வர கம்பெனியில் ஒரு ஷேர் கிடைக்கும். ஸோ அதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 ரூபா இருக்கும். ஏன்னா இதோட ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா தான். ஸோ அதே ஃபேஸ் வேல்யூ தான் அதுலேயும் கிடைக்கும். ஸோ அதோட ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா இருக்கும். 2 ரூபா இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டிஎம்எல் அதாவது நம்ம டாடா மோட்டார் வச்சுருந்தீங்கன்னா டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஒரு ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். பட் அதுக்கான டைம் நடக்கும். கிட்டத்தட்ட 12 மாதத்துலேருந்து 15 மாதம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடியதுக்கு ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணால் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு டாடா மோட்டரில் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளில் ஒரு ஷேர் தருவாங்க. ஸோ இந்த டாடா மோட்டார் லிமிடெட் இருக்குல்ல, அதில் இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் அதில் தான் இருக்கும். இப்போதைக்கு டாடா மோட்டார் லிமிடெடில் பேசஞ்சர் வெஹிக்கிள் அதில் தான் இருக்கும். கமர்ஷியல் வெஹிக்கிள் மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. அதுமாதிரி இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுதான் அதிகமான வெயிட்டேஜாக இருக்குது இந்த டாடா மோட்டரில். ஸோ அதை பிரித்து எடுக்கும்போது ஷேரில் பெரிய ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க 90% என்னமோ டாடா கமர்ஷியல் தான் இவங்க போர்ட்ஃபோலியோலே பெருசாக இருக்கிறது டாடா மோட்டரில். ஸோ அவங்க தனியாக போகிறதுனால ஸோ நம்ம புதுசாக வர ஸ்டாக்கோட வேல்யூ தான் அதிகமாக இருக்கும். இந்த ஸ்டாக்கோட வேல்யூ குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பட் அது நமக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பட் எப்படியோ நீங்கள் டாடா மோட்டர் ஒன்று ஹோல்ட் பண்ணிங்கன்னா டாடா மோட்டர் கமர்ஷியலில் ஒரு வெஹிக்கிள் ஒரு ஷேர் கிடைக்கும். ஸோ அதுவும் லிஸ்ட் ஆகும். அது லிஸ்ட் ஆகுது கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் அதையும் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 ஸ்டாக் இருக்கும். ஒன்று டாடா மோட்டர் லிமிடெட் இருக்கும், இன்னொன்று டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருக்கும். பட் இங்கே என்ன ஒரு சின்ன ட்விஸ்ட்னா, அந்த ரெண்டுமே லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த டாடா மோட்டர் லிமிட்டடாக இருக்குல்ல, அதை அவங்க டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளாக பேராக மாற்றிடுவாங்க. இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளை தான் டாடா மோட்டர் லிமிட்டடாக மாற்ற போகிறாங்க. ஸோ பேர் இப்போதைக்கு கமர்ஷியல் தான் வெளியே வரும். அந்த வெளியே வந்த கமர்ஷியலை டாடா மோட்டர் லிமிட்டடாக மாற்றிடுவாங்க. இந்த பேசஞ்சர் வெஹிக்கிளில் தான் அதுக்கு தனியாக பேர் கொடுப்பாங்க. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளாக இருக்கும். ஸோ அதுதான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணால் இங்கிலீஷில் படித்து பார்த்துக்கலாம். இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டர் த நேம் ஆஃப் டிஎம்எல். ஸோ இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக பிரித்து எடுக்க போகிறாங்க. அந்த பிரித்து எடுக்கக்கூடிய அந்த புது ஷேர் தான் டிஎம்எல்லாக இருக்கும். அதாவது டாடா மோட்டர் லிமிட்டடாக இருக்கும். இந்த ஆல்ரெடி நம்ம வச்சிருக்க டாடா மோட்டர் லிமிடெட் டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளாக மாறிடும். ஸோ அது அப்படி மாற்றிடுவாங்க பேரை. ஸோ இது 2 ஸ்டாக்காக மாறிடும். ஸோ 1:1 ரேஷியோ கிடைக்கும். பட் இது முடியறதுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 12லேருந்து 15 மாதங்கள் ஆகும். அதேமாதிரி இன்னொன்று கேட்பீங்க, இந்த டாடா மோட்டர் டிவிஆர் என்னப்பா ஆச்சு, அதை பற்றி பதிலே காணுமேன்னு. அதையும் வேலை நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 மாதம்னு சொல்கிறாங்க. ஸோ மேற்கொண்டு 2 மாதம் ஆகுமா இல்லை ஆரம்பித்து 2 மாதம் ஆகுமான்னு தெரில. பட் 2 மாதத்தில் அதுக்கான வேலை முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது டாடா மோட்டர் டிவிஆரை கேன்சல் பண்ணிவிட்டு
அதுக்கு பதில் டாடா மோட்டார் ஷேரை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு 2 மாதம் ஆகணும், கால அளவு ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் டாடா மோட்டார் ஹோல்ட் பண்ணிங்கன்னா டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இவங்க ரிசல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் இது எல்லாமே நல்லா தான். பேசஞ்சர் வெஹிக்கிள் மட்டும் தான் டவுன் பண்ணியிருக்கு இந்த போன வருஷத்தில். மற்றபடி கமர்ஷியல் வெஹிக்கிள், ஜாக்வார் இது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் மட்டும்தான் ரிசல்ட்டில் இந்த வாட்டி கம்மியாக இருக்குது இந்த வருஷத்தில். ஸோ அதனால தான் இவங்க ரிசல்ட் கொஞ்சம் மோசமாக இருக்குது. அந்த அதர் இன்கமில் வந்த இன்கம்னால தான் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் மாதிரி தெரியுது. மேற்கொண்டு இதை பற்றி டீட்டெயில் நம்ம சார் சொல்லிடுவாங்க உங்களுக்கு வீடியோவில். அடுத்து நம்ம பார்க்குறது ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் லிமிடெட் 369 ரூபா கரண்ட் பேஸு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 5152 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இருக்கிறதுலே பெரிய ப்ராஃபிட்டு. இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கமில் வந்த இன்கம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா 5120 கோடி அதர் இன்கம்லேயும் வந்திருக்கு. இந்த அதர் இன்கம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரீசெண்டாக டிவிடெண்ட் கொடுத்தாங்களா, அது காரணமே இந்த அதர் இன்கம் தான். ஏன்னா இது வந்து இவங்க கல்ஃபில் உள்ள ஒரு இவங்களோட சப்சிடியை விற்றாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் இந்த 5120 கோடி. ஸோ அதை இந்த குவார்ட்டரில் சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் பெரிய ரிசல்ட் மாதிரி தெரியுது. மற்றபடி ரிசல்ட் வந்து ஒரு நார்மலான ரிசல்ட் தான். ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் லிமிடெட் போஸ்ட் பண்ண மாதிரி தெரியுது. பட் இந்த நியூஸ்க்காண்டி இன்றைக்கி ஸ்டாக் கொஞ்சம் மேலே போயிருக்கு. நியூலாண்ட் லெபார்ட்டரிஸ் லிமிடெட் 9595 ரூபா கரண்ட் பேஸு. 98 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனில் 58%, குவார்ட்டர் 45%. ரெண்டுலேயுமே சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க நியூலாண்ட் லெபார்ட்டரிஸ். அதாவது இன்கமாக கூட இருக்கலாம், எனக்கு சரியாக தெரியல. பட் எல்லா பேராமீட்டர்லையும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 20%லேருந்து 15% வரைக்கும் உயர்ந்திருக்கு சேல்ஸ், இபிட்டா எல்லாமே. ஸோ நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க நியூலாண்ட் லெபார்ட்டரிஸ். கிரேட் ஏஷியன் ஷிப்பிங் கோ லிமிடெட் கரண்ட் பேஸ் 1361, 812 கோடி ப்ராஃபிட்டு. ஈரோனியில் 41%. ஸோ ஈரோனியில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க கிரேட் ஏஷியன் ஷிப்பிங் கோ லிமிடெட். அதே நம்ம காட்டன் கார்டில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் அதர் இன்கமில் உள்ள ஒரு வித்தியாசனால ஒரு 10% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. ஸோ காட்டன் மட்டும்தான் டவுனு. பட் ஈரோனியர் சூப்பரான ரிசல்ட்டு. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. ஒரு 50 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் 1/2%. இதற்கான ரெக்கார்டு டேட் வந்து 13 ஆகஸ்ட்டு. செக்டர் வந்து ஷிப்பிங்கில் இருக்காங்க. வருஷத்தில் 3 இல்ல 4 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி தான் நம்ம கிரேட் ஏஷியன் ஷிப்பிங் கோ. நரேந்திரா ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெட் 48 ரூபா கரண்ட் பேஸு. 1 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 2% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 20 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க நரேந்திரா ப்ராப்பர்ட்டிஸ். இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் லிமிடெட் ஐஆர்டிசி 980 ரூபா கரண்ட் பேஸு. 4 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 6% வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 23 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் பிஸ்னஸில் இருக்காங்க. இவங்களும் 3லேருந்து 4 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. அடுத்து நான் பார்க்குறது முருதேஸ்வர் செராமிக்ஸ் லிமிடெட் 57 ரூபா கரண்ட் பேஸு. 50 பைசா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 3/4% வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 13 செப்டம்பர் 2024. செக்டர் வந்து செராமிக்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க முருதேஸ்வர் செராமிக்ஸ். மில்க் ஃபுட் லிமிடெட் 750 ரூபா கரண்ட் பேஸு. ஸ்பிட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க 1:2. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காது, 5 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 2 ஷேர் ஸ்பிட் ஆகும். அதுக்கப்புறம் போனஸும் தராங்க 1:1. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸு. ஸோ ஒரு ஷேர் 2 ஷேராக ஸ்பிட் ஆகும். ஸ்பிட்டுக்கு அப்புறம் 2 போனஸு. ஸோ டோட்டலாக ஒரு ஷேர் 4 ஷேராக மாறும். இதற்கான ரெக்கார்ட் வந்து 13 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. ஸோ அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த 1:2 ஸ்பிட்டும் 1:1 போனஸும் கிடைக்கும். செக்டர் வந்து டைரி ப்ராடக்ட்டில் இருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்டு, போனஸு, ஸ்பிட்டு, வெரைட்டிஸ் இது எல்லாமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். அது நிறைய பேர் தெரியாமல் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க ஆசைப்பட்டு வாங்கிடுங்க. ஸோ ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும். ப்ரைஸில் எந்த மாற்றமும் இருக்காது. இந்த காரணத்தினால ஸ்டாக் மேலே போனால் தான் உங்களுக்கு லாபம். வால்பாறை நியூட்ரிஷன்ஸ் லிமிடெட் 124 ரூபா கரண்ட் பேஸு. போனஸ் 1:1 ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸாக தராங்க. இதற்கான ரெக்கார்ட் வந்து 14 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க வால்பாறை நியூட்ரிஷன் லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டெலாக் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 182. 28 கோடி 50 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஏர்சோலார் மிட்டல் நிப்பான் ஸ்டீல் இந்தியா லிமிடெட். ஏஆர்எஸ்எஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் லிமிடெட் 19 ரூபா கரண்ட் பேஸு. 20 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா SCPL ARSS ஜாயின் வெஞ்சர்னு போட்டிருக்காங்க. அவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இவங்களோட ஜாயின் வெஞ்சர் கம்பெனி தான் நினைக்கிறேன். KP கிரீன் எனர்ஜி லிமிடெட் கரண்ட் பேஸ் 505. 53 கோடி 23 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இது நிறைய பேர்ட்டு கிடச்சிருக்கு. டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ரெண்டுலேயுமே சேர்த்து கிடச்சிருக்கு. ஸோ டோட்டல் வேல்யூ தான் 53 கோடி. பிரைட் சோலார் லிமிடெட் கரண்ட் பேஸ் 7 ரூபா 40 பைசா. 24 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர் நினைக்கிறேன். UN மிஷன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா அவங்க தான் அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டர் மாதிரி தான் தெரியுது ஒரு பென்னி ஸ்டாக்குக்கு. அடுத்து கோயல் சால்ட் லிமிடெட் 184 ரூபா கரண்ட் பேஸு. 21 கோடி 86 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது ஃபுட் அண்ட் கன்சியூமர் அஃபேர் டிபார்ட்மெண்ட், ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர்.
வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, உறுதிலாம் கிடையாது. 90% சான்ஸ் இருக்குது, 10% சான்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சிம்ஃபனி லிமிடெட் 1218 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 6 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்டு, அதோட பைபேக்கு, அதோட ரிசல்ட்டு 3ஐயும் அறிவிக்கிறாங்க. ஸோ டிவிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 8 ரூபா ஆல்ரெடி இந்த வருஷம் கொடுத்துட்டாங்க ஜூலையில். ஸோ மேற்கொண்டு 2 ரூபா 3 ரூபா இந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம், இல்லை அதிகபட்சம் 8 ரூபாயும் கொடுக்கலாம். அதோட பைபேக்கும் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க கம்பெனி. அதோட ரிசல்ட்டாக அறிவிக்கிறாங்க. இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் மட்டும் கம்பெனி 14 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து ஹவுஸ் ஹோல்டு அப்ளைன்ஸில் இருக்காங்க. சிம்ஃபனி லிமிடெட். ராஜ்ஸ்ரீ பாலிபேக் லிமிடெட் 77 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 6 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. ஸ்பிட்டு ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது, அதை ஸ்பிட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. 2 இல்லை 5 என்னங்கிறத போர்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. செக்டர் வந்து ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் இருக்குது. யூனிபார்ட்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 510. 8 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சா அதற்கான ரெக்கார்ட் வந்து 9 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு ஃபெப்ரவரியில் 6 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு 6 ரூபாலேருந்து 8 ரூபா வரைக்கும் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். வருஷத்தில் ஒரு 3 டிவிடெண்ட் தராங்க நம்ம யூனிபார்ட்ஸ் இந்தியா லிமிடெட். அடுத்து ரிசர்வ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 422. 9 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் 2 பேர் இருக்கிறாங்க. செக்டர் வந்து அதர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. ரீசெண்டாக லிஸ்டான கம்பெனி தான் 2023. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டும் தரல. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும் என்ன மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு. சன் டிவி நெட்வொர்க் லிமிடெட் 890 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 9 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் 2 இருக்கிறாங்க. செக்டர் வந்து டிவி ப்ராட்காஸ்டிங்கில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி 2 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ஃபெப்ரவரியில் 2 ரூபா பைசா, ஏப்ரலில் 3 ரூபா. ஸோ மேற்கொண்டு 2 ரூபாலேருந்து 6 ரூபா வரைக்கும் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் நம்ம சன் டிவி நெட்வொர்க்லேருந்து. சீகா இன்டர்பிளான்ட் சிஸ்டம் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3055. 9 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. ஸ்பிட்டு கொடுத்து முழுவெடுப்போம்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கதா 1 2 இல்லைங்கிறத மாற்றலாம் போர்டு அப்டேட்டரு. அதோட ரிசல்ட்டையும் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் இருக்காங்க. சீகா இன்டர்பிளான்ட் சிஸ்டம் லிமிடெட். அடுத்து நாளைக்கு சில கம்பெனிங்க ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. அவங்க பேர் முக்கியமான கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஏரோஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியா புல்ஸ் என்டர்பிரைசஸ் லிமிடெட், அடுத்து டெலிவரி லிமிடெட், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், யூபிஎல் லிமிடெட், இந்துஸ்தான் ஜிங்க், மோல்டெக் டெக்னாலஜிஸ், ஐடிஎஃப்சி லிமிடெட், அயோன் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா லிமிடெட், டைட்டன் கம்பெனி லிமிடெட். இது போன்ற நிறைய கம்பெனி இருக்காங்க. இவங்கெல்லாம் நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ஸோ நாளைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம், அந்த ரிசல்ட் தெரியும். ஸோ நீங்கள் நாளைக்கு இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.